மனிதர்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில ஈசாக்கு அந்த தேசத்தை விட்டு அவன் புறப்படுகிறான். இப்போ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு நேராக வருகிறது. ஆண்டவர் சொல்றாரு, உன் அப்பா கீழ்ப்படிந்தது போல நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயானால், உன் தகப்பன் கீழ்ப்படிந்தது போல நீ என் சத்தத்துக்கு செவி கொடுப்பாயானால், உன் அப்பா செய்தது போல என் பேச்சை நீ கேட்பனா, என் விதிகளையும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் நீ அப்படியே செய்தனா, நான் உன் அப்பாவுக்கு சொன்னதை நிறைவேற்றுவேன். அது மாத்திரம் இல்லை, இந்த பூமியில் உள்ள சந்ததி உனக்குள்ளதான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா என்னத்த தெரியுமா? நீ தான் அவங்களை ஆசீர்வதிக்கிறவன், நீ தான் அவங்களுக்கு கொடுக்கிறவன், நீ தான் அவங்களை என்ன பண்ணணும், வேலை கொடுக்கணும், நீ தான் அவங்கள என்ன பண்ணணும், சம்பளம் கொடுக்கணும், நீ தான் அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமையை ஆண்டவர் சொல்றாரு. 1-5 வசனங்கள், 26ஆம் வசனம் ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய சத்தம்